இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? ஆதியாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். கவனிங்க, தேவ பிள்ளையாகிய யாக்கோபு கடந்து வந்த பாதையில் கடைசியில் உள்ள பாதை, ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கும் போது அவருடைய பேரை ஆண்டவர் மாற்றுகிறார். யாக்கோபினுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். இவர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் மாற்றுகிறார். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், அவர் பெனியேலை கடந்து போக பண்ணினார். பெனியேல்னு பேர் வைக்கிறாருங்க. பெனியேலுக்கு பேர் வைக்கிறார். காரணம் என்ன? அவரை முகமுகமாய் கண்டேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்பலாம், மனிதன் தேவனை முகமுகமாய் காண முடியுமா? ஆண்டவரை முகமுகமாய் தேவனை பார்க்க முடியுமா? ஒரு மாம்ச சரீரத்தில் இருந்தவாறு தேவனை பார்க்க முடியுமா? அது மாத்திரமில்லாம யாக்கோபினுடைய நாட்கள்ல அன்னைக்கு நடந்த காரியம் அதே ஆதியாகமம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். நன்றாய் கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எப்பா உன் பேர் இனி யாக்கோபு கிடையாதுப்பா, இனி நீ இஸ்ரவேல். நீ தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே. இதிலும் ஒரு கேள்வி, மனிதன் தேவனோடு போராடி மேற்கொள்ள முடியுமா? ரெண்டு விதமான கேள்விகள் இதில் காணப்படுகிறது. ஒரு மனுஷன், சாதாரணமான ஒரு மனிதன் தேவனை முகமுகமாய் பார்க்க முடியுமா? இரண்டாவது காரியம், தேவனோடு மனுஷன் போராடி மேற்கொள்ள முடியுமா? இந்த ரெண்டு காரியங்களுக்கும் ஆண்டவர் விடை கொடுக்கிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, யாக்கோபினுடைய முதல் என்ட்ரு எங்க ஆகுதுன்னா பெத்தேல்ல ஆரம்பிக்குது. பெத்தேல் என்ற ஒரு இடம், அந்த இடத்துல பாருங்க, ஆதியாகமம் பிரயாணம் பண்ணி அவன் வரும்போது படுத்திருக்கிறான். பொழுது இருன்றது, சூரிய அஸ்தமன நேரம். சூரிய அஸ்தமன நேரத்தில் ஒரு கல்லை தலைக்கு வச்சு யாக்கோபு படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் போது திடீர்னு ஒரு சொப்பனம் வருதுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் யாக்கோபு பார்க்கிறாரு. பார்க்கும்போது பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்கு மேலாக ஆண்டவர் இருந்து சொல்லுகிறார், யாக்கோபே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன்ப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் உனக்கு தருவேன்ப்பா, உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்ப்பா, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பூமி பரம்பு வைப்பா, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியே ஆசீர்வாத வார்த்தைகளை அப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, யோவேல் தீர்க்கதரிசியில் அதான் நாம பார்க்கிறோம். பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன்ப்பா, உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, உன் மூப்பர் சொப்பனங்களை காண்பாங்க. சொப்பனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார், தரிசனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் நடத்துகிற விதமே வித்தியாசமா இருக்கும். தேவ மனுஷனாகிய மோசேயினுடைய நாட்கள் அப்போ அதைத்தான் செய்தார். மோசேயோடு கூட ஆண்டவர் பேசினார், உறவாடினார்.
மோசேக்கு விரோதமா எழும்புகிற ஜனங்கள்ட்ட அப்பா சொல்லுகிற வார்த்தை அதுதான். என்னாகமம் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எப்பா, நான் என் பிள்ளையோட மோசையோட நான் முகமுகமா பேசுவேன், பிரத்யட்சமாய் பேசுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை கூட ஆண்டவர் முகமுகமாய் பேசுவார் என்கிற ஒரு சத்தியம் இதிலிருந்து வெளிப்படுகிறது. ஆண்டவரை முகமுகமாய் பார்க்க முடியுமா? அவரோட முகமுகமாய் நம்ம பேச முடியுமா? எல்லாருக்குள்ள எழுந்த ஒரு கேள்விதான் இது. நல்லா கவனிங்க. அவர் வானத்திற்கும் பூமிக்கும் உரிய தெய்வம். வேறு எந்த ரூபத்தில் நம்ம பார்க்கோம்னா அவர் வார்த்தையாய் இருக்கிறார், ஆவியாய் இருக்கிறார். இந்த வார்த்தைக்குள்ள போய் தான் நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் வேதம் கூறுகிறதை யாக்கோபுல நம்ம பார்க்கிறோம். அவர் சத்திய வார்த்தையினாலே, வசனத்தினாலே நம்மளை ஜனிப்பித்தார். இந்த வசனத்தின் மூலம் யாரெல்லாம் ஜனிப்பிக்கப்படுகிறார்களோ அவர்களோடு இரவும் பகலும் பேசிக்கொண்டே இருப்பார். அவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாங்க. அவங்களுக்கு சொப்பனத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்துவார். தீர்க்க தரிசனத்தின் மூலம், தரிசனத்தின் மூலம் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவ பிள்ளையாகிய யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்ததுனால தாங்க யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். சொப்பனத்தின் மூலம் பேசினார். என்ன சம்பவிக்குமோ எதுவோ நினைக்கும் போது பாருங்க, ஏற்ற காலம் வந்துச்சு. அந்த சொப்பனத்திற்குரிய அர்த்தம் கரெக்டாக அப்படியே நிறைவேற ஆரம்பித்தது. அவர் வாக்கு மாறாத தெய்வங்க. யாக்கோபுக்கு ஒரு அஸ்தமன நேரம் காணப்பட்டது. அந்த அஸ்தமன நேரத்தில் தான் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் அவரோடு கூட பேசுகிறார். அந்த அஸ்தமன நேரத்தில் தான் யாக்கோபு தனக்கு தரிசனமான தேவனுக்கு அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார். அந்த இடம் பெத்தேல்னு பேர் வைக்கிறார். அவர் சொன்னபடியே கரெக்டா அவர் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். வெறுங்கையாய் போன அந்த யாக்கோபு 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறாருங்க. அநேக ஒட்டகங்கள், அநேக எல்லாவற்றையும் பெருக பண்றாரு. மந்தைகளின் பெருக்கமாய் வருகிறார். ஜனக்கூட்டத்தை போல, பெரிய ஜனக்கூட்டத்தை போல வர்றாருங்க யாக்கோபு. திரும்பி வரும்போது ஆண்டவர் தரிசனமான அந்த இடத்துக்கு வந்து நின்ன உடனே எல்லாரையும் அக்கறைப்படுத்தி தனிமையாய் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறார். ஆண்டவர் பாதத்தில் காத்திருக்கிறாருங்க, காத்திருக்கிறார். இப்பொழுது நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம்னா, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கட்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். நல்ல கவனிங்க. எப்பா, பொழுது விடிய போதுப்பா, நீ போப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவர் சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு. எப்பா, நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டேன்லப்பா. இன்னைக்கு நீங்களும் நானுமா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆசீர்வாதங்களை பெற்ற உடனே அவரை மறந்து விடுவோம். அதனால தான் தேவ பிள்ளைகளாகிய நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொடுக்க அப்பா வெயிட் பண்றார். ஏன் நம்மளை ரொம்ப ஆசீர்வதித்து பெருக பண்ணல? நம்ம கணக்கில் அடங்க ஆசீர்வாதம் வந்த உடனே அவரை மறந்துடுவோம். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆண்டவரோடு சமூகத்துல காத்திருக்கும் நேரத்தை கொஞ்சம் குறைச்சிருவோம். அதனால தாங்க பாருங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் குறைகளை உண்டு பண்ணி ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கிறாரு. இங்க தேவ பிள்ளை பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி தனிமையா உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன், போராடுறாருங்க. தேவ பிள்ளை போராடுறாரு. அப்பா,
எனக்கு இந்த உலக ஆசீர்வாதம்லாம் வேணாம்ப்பா, எனக்கு நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும்ப்பா, நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும்ப்பா. நல்லா கவனிங்க. அப்படி சொன்ன பிறகுதான் அப்பா சொல்கிறாரு, உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். அப்படியே பேரை மாத்துறாருங்க, எல்லாத்தையும் மாத்துறாரு. 31வது வசனம் வாசித்தோமானா, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. நல்லா கவனிங்க. நீங்க அஸ்தமனத்தில் காணப்படுகிறீங்களா? சூரிய அஸ்தமனமானது போல இருண்டான சூழ்நிலையில காணப்படுகிறீங்களா? உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வருதுங்க. உங்க வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதிக்க போகுது. அவருடைய செட்டைகளின் மறைவில் ஆரோக்கியம் உண்டு. யாக்கோபுக்கு ஒரு சூரியன் உதயம் ஆரம்பமானது. ஒரு அஸ்தமன நேரம், அஸ்தமன நேரமான அந்த பெத்தேல் காணப்பட்டது முதலாவது. இரண்டாவது, அவருடைய வாழ்க்கை மாறியதுக்கு பிறகு ஒரு பெனியேல் காணப்பட்டது. சூரியன் உதயமானது. சூரியன் உதயமாயிற்று. நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உதிக்க போகிறாருங்க. அவருடைய சட்டைகளின் மறைவில் தாங்க ஆரோக்கியம். நாம் அப்பாவை முகமுகமாக தரிசிக்கணுங்க. அவரோடு பேசணும், அப்பாவோட உறவாடணும். இதுவரை ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ண நீங்கள் கொஞ்சம் ஜெப நேரத்தை கூட்டுங்க. வேத வசனத்தை அதிகமாக வாசிங்க. ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளுங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் வசனத்துக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க 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 ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பா. உங்களை தம்முடைய வல்லமையினால் நிரப்புவா. தம்முடைய முகத்தை முகமுகமாய் காட்டுவா. மோசையோடு பேசினதை போல உங்களோடும் என்னோடு பேசுவா. செபிக்கும்படி கண்களை மூடுவோமா? தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெத்தேல் காணப்பட்டதுப்பா. மறுபடியும் அவர் திரும்ப வரும்போது ஒரு பெனியேல் காணப்பட்டதுப்பா. முதலாவது சூரியன் அஸ்தமனம் காணப்பட்டது. இரண்டாவது சூரியன் உதயமானது காணப்பட்டது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இருள் நீங்கட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா. நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உதிங்கப்பா. இவர்களுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுங்கப்பா. உங்கள் ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. இதுபடி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9481777765 90953 28 172 மற்றும் 9443930850.